உலகமே 5Gயை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க, இந்தியாவில் 2G அலைக்கற்றை விவகாரம் அரசியல் கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருக்கிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் 1,75,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் புழுதியை கிளப்பின. இது 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமாக வெடிக்க ஆட்சிக்கட்டிலிருந்து தூக்கி வீசப்பட்டது காங்கிரஸ். இருப்பினும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் எந்த 2G காங்கிரஸை வீழ்த்தியதோ அதே 2Gயை பாஜகவை வீழ்த்துவதற்காக கையில் எடுத்துள்ளது காங்கிரஸ். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் மோடி தலைமையிலான மத்திய அரசில் 69,000 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பகீர் குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்து புயலை கிளப்பியுள்ளது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா இருந்தபோது 2G விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க உச்சநீதிமன்றம் விதித்த தீர்ப்பை மீறும் வகையில் பாஜக அரசு செயல்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அதன்படி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விண்ணப்பித்த 101 தனியார் நிறுவனங்களில் முதலில் வருவோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உத்தரவிட்டு பாஜக ஸ்பெக்ட்ரம் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மத்திய அரசுக்கு 560 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. அத்துடன் இல்லாமல் ஏற்கனவே பெற்றிருந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டிற்காக சில தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 45,000 கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு திருப்பி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை பாஜக அரசு வசூலிக்காமல் 45,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அத்துடன் கூடுதலாக கடந்த 6 ஆண்டுகளாக ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு தொகையை தன்னிச்சையாக மாற்றம் செய்து அதன் மூலமாக மத்திய அரசுக்கு 23,821 கோடி ரூபாய் இழப்பீட்டை பாஜக ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் 560 கோடி ரூபாயும், நிலுவையில் உள்ள தொகையை வசூலிக்காததால் 45,000 கோடி ரூபாயும், தன்னிச்சையாக செயல்பட்டதால் 23,821 கோடி ரூபாய் என மொத்தம் 69,000 கோடி அளவிற்கு பாஜக ஊழல் செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ரஃபேல் ஊழல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாஜகவை வீழ்த்த ஸ்பெக்ட்ரம் ஊழலையும் கையில் எடுப்பார் என்று கணிக்கப்படுகிறது. இதற்கு பாஜக எத்தகைய பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மரியரீகன்.